சண்டே மார்னிங் எடுத்த விலாக் தான் இது. என்னென்னா சண்டே தான் எல்லாருக்கும் ரெஸ்ட் எடுக்கிற டேன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சண்டே தான் ஃபுல் ஒர்க்குமே இருக்கும். இது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கள் சரியா. அப்புறம் நேற்றுக்கு நைட்டே அப்பா வந்து மட்டன் அண்ட் பீஃப் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா அப்பா பீஃப் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்பாவுக்காக மட்டன் எடுத்திருந்தாங்க. அண்ட் நேற்றுக்கு நைட்டே அதை வாஷ் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறம் மார்னிங் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்னா இட்லி அப்புறம் மட்டன் குழம்பும் பீஃப் குழம்பும். ஆஸ் யூஷுவல் மட்டன் குழம்பு எப்போவும் வைக்கிற மாதிரி தான் வச்சுருந்தேன். அண்ட் வந்து பீஃப் குழம்பு வந்துட்டு கொஞ்சம் வறுத்தரைச்சி அந்த ஸ்டைலில் வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெசிபி சொல்கிறேன், தேவைன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்காய், அப்புறம் மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா இருக்குல்ல, அந்த ஸ்பைசஸ் அதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அப்புறம் இதை அரைச்சி அப்படியே பீஃப் கூட தட்டி வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக கொஞ்சம் தாளித்து கொட்டிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பீஃப் குழம்பு ரெடி ஆகிடும். அப்புறம் நானும் தங்கச்சியும் இட்லியும் பீஃப் குழம்பு வச்சு சாப்பிட்டு போயிட்டோம். பாய், நாளைக்கு பார்க்கலாம் நீ.